எப்பவுமே என்னோட வீடியோவில் வந்து நான் பாசிட்டிவான வீடியோ மட்டும்தான் அப்லோட் பண்ணணும்னு நினைப்பேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் வயலன்ஸான வீடியோ பேசி தான் போட வேண்டியது இருக்குது. இது வேறு யாருக்குள்ள, குழந்தைகளுக்காக, எதிர்கால தலைமுறைக்காக. இப்போ நடந்த இந்த குழந்தைகளுடைய இந்த விபத்து, ஒரு அரசியல் மாநாட்டில் 8 வயசு 10 வயசு குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த மாநாட்டில் அந்த குழந்தைகளை அந்த கூட்ட நெரிசலில், அது சாயந்தர நேரத்தில் அந்த குழந்தைகளை அந்த மாநாட்டுக்கு கொண்டு போய் அந்த குழந்தைகளை ஈடுபாடுக்கு நடுவில் சிக்க வச்சு மூச்சு தானே சாகடிச்ச அந்த குழந்தைகளுடைய அப்பா அம்மான்னு ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பற்றி தான் பேசுகிறேன். ஏடா உங்களுக்குலாம் அறிவே இல்லையா? ஏடா சோறு தான் திங்கிறீங்களா, வேற ஏதாவது திங்கிறீங்களா? ஏடா 10 வயசு குழந்தைய ஒரு அரசியல் மாநாட்டுக்கு போய் அதுகளுக்கு என்ன புரிய போகுது, என்ன பண்ண போகுது? இல்லை சோறு தான் திங்கிறீங்களா, அது வேற ஏதாவது திங்கிறீங்களான்னு தெரியல. இப்போ இந்த குழந்தை இறந்துருக்குல்ல, இந்த குழந்தை இறந்ததுக்கு அரசியல்வாதிகளோ அந்த நடிகரோ அந்த அங்கிருந்த காவல்துறை மேல பழிய போடுறதோ இல்லை வந்து பொதுவான பொது ஜனங்களோ இவங்களாம் யாருமே கிடையாது. அந்த குழந்தை இறந்ததுக்கு முக்கியமான காரணமே அந்த குழந்தைகளை மாநாட்டுக்கு கூட்டிட்டு வந்தா மத்திய அந்த பெத்த அப்பனும் அம்மாவும் அவனுக்கு தான் மிகப்பெரிய குற்றவாளிங்க. நீங்க வந்து இப்ப எல்லாமே அரசியல் தான். உயிரோடு இருந்தாலும் அரசியல் தான் பண்ணுவாங்க, செத்தாலும் அரசியல் தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு உலகம் இப்போ இல்லையா? குழந்தைகளை கூட்டிட்டு போற இடமா அது? ஏடா குழந்தைகளை புத்தக கண்காட்சி கூட்டிட்டு போங்க. எங்கேயாவது விளையாட்டு போட்டிகள் வந்தா அந்த விளையாட்டு போட்டி கூட்டிட்டு போய் இந்த குழந்தைகளுக்கு விளையாட்டு போட்டிகளை காட்டுங்க. இந்த மாதிரிலாம் விளையாடுறாங்க பாரு, நல்லா திறமையா விளையாடுன்னு காட்டுங்க. ஒலிம்பிக் போட்டி நடக்குதா, ஒலிம்பிக் போட்டி நடக்கிற இடத்துக்குள்ள முடிஞ்சா கூட்டிட்டு போங்க. தமிழ்நாடு ஸ்டேட்லாம் நடக்கிற விளையாட்டு போட்டிகள்லையும் கலை சார்ந்து நடக்கிற விஷயங்களும் ஓவிய போட்டிகள் நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. அப்படி முடியலையா, தற்காப்பு கலை, குங்ஃபு, கிக் பாக்ஸிங் இந்த மாதிரி டேக்வாண்டோ, கராத்தே, இந்த மாதிரி தற்காப்பு கலை சார்ந்த போட்டிகள் நடக்குது இல்லையா, குழந்தைகளை அங்க கூட்டிட்டு போங்க. குழந்தைகளை அங்கதான் கூட்டிட்டு போய் அங்கதான் குழந்தைகளை காட்டணும். ஏன்டா அறிவு இருக்காடா உங்களுக்கெல்லாம்? ஏன்னா ஒரு அரசியல் மாநாட்டுக்கு குழந்தைகளை கூட்டிட்டு போய்க்கிறீங்க. நீங்களாம் மனுஷன் தானா? நீங்களாம் எதுக்கடா குழந்தை குட்டி பெற்றிருக்கீங்க? ஏன்டா இப்ப போய் அவங்க செஞ்ச சதி இவங்க செஞ்ச சதிங்கிறீங்க. டேய், அந்த குழந்தைகளுக்கு நீ செஞ்ச சதி நீங்க பண்ண சதிதான்டா. ஆனா அந்த குழந்தைக்கு மாநாட்டுல அப்படி ஏன்டா ஒரு அறிவு வேண்டாமா? அரசியல் மாநாட்டுக்கு 10 வயசு பையனுக்கோ குழந்தைக்கோ என்னடா தெரியும் அரசியல் மாநாடு? நீங்க மனசு ஜென்மமா? உங்களால யாராலையும் அந்த போன உயிர்கள் திருப்பி கொடுக்க முடியுமா? குழந்தைகளை வளர்த்த தெரியலனா அந்த குழந்தைகளை கொண்டு போய் எங்காவது ஒரு இல்லத்திலயோ எங்காவது ஆசிரமத்திலயோ விட்டுருங்க. அந்த குழந்தைங்க அங்க உயிரோடையாவது இருப்பாங்க. கேடுகட்ட செயல். இதெல்லாம் ரொம்ப கேவலம். இதெல்லாம் என்ன சொல்றது, தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, அவர்களுக்கு ஒரு தனி குணம் உண்டுன்னு சொல்லுவாங்க. ஏண்டா இதுதான் உங்க குணமா? அரசியல் மாநாடுக்கு குழந்தைகளுக்கு என்னையா சம்பந்தம்? இதெல்லாம் மனுஷனா நீங்கெல்லாம்?